ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு டேங்க்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்னா, த்ரோன் ஆஃப் சோல்பேட் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எபிசோட்ல புதுசாக ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க. அவனை லார்ட் ஜியாங்கிற கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை தான் போன எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி தன்னோட சோல்பேட்டை வெளியில் வர ஆரம்பிக்க வைக்கிறான். அதோட ஃபார்மேஷன் மூலம் அந்த பேட்டை வேக முடியாது. நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிது. அதே நேரத்தில் உன்னோட பவர்ஸ் முன்னதுக்காக இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஸ்பிரிட்ஸ் நீ ஃபுல்லாக உள்வாங்கிக்கிட்ட, அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் சோதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, இது உன்னோட கண்ணோட பவர்ஸை பயன்படுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லியிருந்ததுமே, அது ஒரு கண் பவரை பயன்படுத்தாமே அந்த இடத்துலயே வேற லெவலில் ஒரு மரமே பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணது சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது, அதை நம்ம திரும்பவும் நம்ம ஹீரோ வந்து கட்டிப்பிடிச்சிக்குது. அவங்க 2 பேருமே செல்லாமல் விளாண்டு இருக்கும்போது சடனாக அங்கிட்டு இருந்து பின்னாடிலேருந்து ஒரு சத்தம், சும்மா நகராமல் வேகமாக நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இடத்துல நம்ம ஹீரோவும் வந்த பார்த்துட்டு, இந்த சோல்பேட்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எங்களையும் எதிர்க்கலாம் அப்படிங்கிறதுல எதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இடத்துல நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக நான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போது கூட சுற்றி இருக்கவங்க 2 பேர் வந்துட்டு, என்ன இந்த சோல்பேட்டை வச்சு நீ ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப நகர செஞ்சுட்டாங்க. அந்த சோல்பேட்டும் நான் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் அதே நேரத்தில் அவனும் சொல்லிட்டு இருக்கான், நான் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ இருக்கா. தலைவைப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறாங்க. கூட வந்து அவன் தங்கச்சியும், உன்னை தொட்டனால என் உடம்புலாம் அழுக்காயிடுச்சு, நான் திரும்பவும் போய் குளிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசிட்டு அவனுங்களும் அங்கே சுற்றி இருக்கவங்க பார்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோவும் தேவையான சரியான பொருத்தமான பீஸ்ட் கூட போய் நம்ம மோதுவோம் காட்டுக்குள்ளே போய், அது நமக்கு பயிற்சியாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அதோட இந்த சீன் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். அங்கே வந்து பார்க்குற நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக் ஆகுது. ஏன்னா அங்கே 2 பேர் ஏற்கனவே இன்ஜுரி ஆகி வேற லெவலில் அடிபட்டு போய் கிடக்காங்க. எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அவங்களாம் எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு எனக்கே தெரியல. இவங்க எல்லாமே தந்திரமாக பயன்படுத்தி நம்ம இல்லாத நேரம் பார்த்து நம்ம கிளானில் இந்த எம்கால் வச்சு பேர் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க எவ்வளோ தைரியம் தான் இப்படி செஞ்சுருப்பாங்க. அவங்க இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம பதிலடி குடிச்சு ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாரும் இருக்க ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம், ஒரு ஆளாக தனித்தனியாக பிரித்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் நாங்கள் வந்து நக்கலாக பேசிட்டு போனதுலேருந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறோம். அங்கே இருக்க இன்னொருத்தனும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க கட்டையிலலாம் குத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி நம்ம இப்போ போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிலுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பேட்டில் நடக்க போகிற மைதானத்துக்கு இங்கே நடக்கிற போட்டியை பார்க்கறதுக்கு நிறைய ஆடியன்ஸும் வந்திருக்காரு. அவங்க இருக்கிற சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா போமோ பேலஸ் அண்ட் கிங்கியூ தீவுக்கான போட்டி இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஆமாம் அடுத்து நடக்க போகிற போட்டிலாம் வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தராக, அதாவது அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நம்ம ஹீரோ டீமும் 2 பேருமே உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீமில் வந்துட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களும் ரொம்ப நாட்களோட இவங்கெல்லாம் தோக்கிறதுக்குனே வராங்க பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களோட உயிரை வாங்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு ரொம்ப நக்கலாக. அது நம்ம ஹீரோ டீமை சேர்ந்தவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்கே இருக்கிறதுலே நீங்கள் தான் அப்பாவீங்க, இப்போ இந்த போட்டியில் தோத்துட்டு ஓட போகிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அதுக்கு போட்டிக்காக ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்க சோல் பெட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. சும்மா அல்டிமேட் லெவலில் ஒவ்வொரு பீஸ்ட்டுங்களும் இருக்குது. அங்கே அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு, போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுற்றி ஒரு பேரியர் மாதிரி போட்டுறாரு. அதுதான் உள்ள இருக்க அட்டாக்ஸ் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக பேரியர் போட்டு வச்சுறாங்க. வேற லெவலில் எல்லா பீஸ்ட் அட்டாக் ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட்னா அந்த டிராகன் பீஸ்ட் தான். அதில் போய் மோதனதுமே நம்ம ஹீரோ டீமில் இருந்த எல்லா பீஸ்ட்டும் பறந்து வெளியில் வந்துருது. அங்கே இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கவன்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டீமும் திரும்பவும் விட்டு கொடுக்காம திரும்பவும் அட்டாக் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க பீஸ்ட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. எத்தனை நாள் அட்டாக் பண்ணாலும் சோக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப நக்கலாக பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பீஸ்ட்டும் சும்மா வேற லெவலில் போய் அந்த பீஸ்ட் எல்லாம் புரட்டி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த டிராகன் பீஸும் தன்னோட ஃபுல் பவர்ஸையும் பயன்படுத்தி போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாலும் நம்ம ஹீரோட பீஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுது. இல்லை பீஸ்ட்டு மட்டும் இல்லாமல் மற்ற சுற்றி இருக்க எல்லா பீஸ்ட்டுகளுக்கும் வேறு லெவலில் பவர்ஸ் கொடுத்து அட்டாக் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு அந்த நம்ம ஹீரோட பீஸ்ட்லேருந்து எல்லா பீஸ்ட்டுங்களும் முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆகி திரும்பவும் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதிகபட்சமான அடி நம்ம ஹீரோட டீம் சைடுக்கு தான் ரொம்பவும் இதுவாகிட்டு இருக்கு. ஏன்னா வீக்னஸ் ஆகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த டிராகன் முன்னாடி எந்த ஒரு பீஸ்ட்டாலையும் நிற்க முடியல. அங்கே வேலை இருக்கணும், இந்த பீஸ்ட்டுக்கு ஒரு பீஸ்ட்டுக்கு முன்னாடி அதாலே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதில் ஆமாம் கண்டிப்பாக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட டீம் இருக்கு, அந்த பீஸ்ட்டை மட்டும்தான் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதே நேரத்தில் வேற ஒரு பொண்ணு தன்னோட ஃபுல் பவர்ஸையும் கேதர் பண்ணி அந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்காக லாக் பண்ண ஆரம்பிக்கும். ஹீரோட பீஸ்ட் ஒரு டைகர் பீஸ்ட்டோட போய் மோத போகுது. அதே நேரத்தில் 2க்கும் வேற லெவலில் ஃபைட் நடக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கே சுற்றி இருக்க யாராலையுமே சமாளிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோட பீஸ்ட்டும் அந்த டிராகன் பீஸ்ட்டை போய் ஒரே அட்டாக் தான், வேற லெவலில் ஒரு அட்டாக் இருக்கவங்களும் அதை சொல்லிடுறாங்க, பாரு உன்னோட பீஸ்ட் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் செம்ம டென்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோட பீஸ்ட்டும் வேற மாதிரி போட்டு வெளுத்தெடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் அங்கே இருக்கவனும் என்னோட பீஸ்ட்டுக்கு பவர் அப் பண்ணுற மாதிரி நீ வந்து உன்னோட சோனிக் பவர்ஸை பயன்படுத்த ஆரம்பி, இந்த பவர்ஸ் முன்னாடி வேற எதாலையும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பீஸ்ட்டும் வேற லெவல் ஸ்பீடு அங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுத்து வேற லெவலில் டபுளாக பீஸ்ட் கன்வெர்ட் ஆகிலாம் வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பல உருவமாக மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் உன்னோட ஸ்பெஷல் அட்டாக்கை பயன்படுத்துன்னு சொன்னதுமே நான் அந்த ஹீரோட ஸ்பெஷல் அட்டாக்கான நெகத்தை பெருசாக்கி வச்சுக்கிட்டு அதை ஒரே அட்டாக் தான்
வேற மாதிரியே வாயிலே கிழிச்சு விட்டுருது. அது நேரத்தில் விட்டு கொடுக்காம வேற மாதிரி எல்லா பக்கத்துலேருந்தும் அதை அட்டாக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அவனை சோனிக் பவர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டான். அதெல்லாம் அது வேறு லெவலில் அதோட பவர்ஸை கத்த வரும்போது அப்போ தான் கவனிக்கிறான். அவன் அதோட கழுத்துலேயே வேறு லெவலில் போட்டு அதை கத்த விடாமல் அளவுக்கு செம்மையாக லாக் பண்ணி வச்சிருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. மற்றபடி 2 பீஸ்ட்டுக்குள்ள உள்ள விட்டு அதை ப்ரொடக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அது நேரத்தில் அந்த 2 பீஸ்ட்டையுமே வேறு லெவலில் அது அட்டாக் பண்ணி அமுச்சு விட்டுருது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ்ட்டும் பயந்து ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட பீஸ்ட்டு சுத்தமாக விட்டு கொடுக்காம எல்லா பீஸ்ட்டுங்களும் சுற்று போட்டு அதை வேற மாதிரி இது பண்ணி காலி பண்ணி விட்டுருது. காட்டுற இறக்க மட்டும்தான் இப்போ மோஷியை ஃபாலோ பண்ண போகிறதான். அதனால நீங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதை கவனிச்சிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த மோஷி வந்து அந்த காத்தா இருக்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த நம்ம ஹீரோட போய்ட்டும் வேகமாக போயிட்டு அதை அட்டாக் பண்ணுறதுக்காக கிட்ட நெருங்குது. இருந்தாலும் அட்டாக்குன்னு அவன் அடித்து தூக்கி விட்டுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோட போய்ட்டோ ரொம்ப அசால்ட்டாகவே அது எல்லாத்தையும் வேறு லெவலில் பந்தாடிது. நம்ம ஹீரோ ஒரு லெவலுக்கு ஜெயிச்சிடுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் அதுக்கான பதக்கமும் கிடச்சிது. அப்படியே அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்பெஷல் போட்டி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தான் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கான், ஜெயிச்சிட்டான், அடுத்த ஸ்பெஷல் போட்டிக்காக இவன் தான் செலெக்ஷன் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரியே அது அவங்க எல்லாரும் சிட்டுகிட்ட கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்பெஷல் போட்டின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதில் வேறு மாதிரி எல்லோரும் அவங்களோட பெஸ்ட்டியை திரும்ப சமன் பண்ணுறாங்க. அது நைட் டைமில் தான் ஆரம்பிச்சிருக்கு. இதில் யார் ஜெயிக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய லெவலில் ஒரு ஸ்னேக்கெல்லாம் வந்து இருக்குது. அதுவே அசால்ட்டாக எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க யாருமே விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோ டீம்லேருந்து எல்லாருமே தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி வேற மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களும் எல்லாரையும் சுத்தமாக முடியல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணிக்காதீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் தன்னோட ஃபுல் பவர்ஸை கெதர் பண்ணி அட்டாக்காக அவங்களோட பீஸ்ட்டில் எல்லாத்தையும் அமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ டீமில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவும் அடி வாங்கிட்டனால ரொம்பவும் இன்ஜுரி ஆகி போய் தான் இருக்காங்க. சுத்தமாக அவங்களால தாங்கிக்க முடியலனாலும் இருந்தாலும் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆப்போசிட்டில் நிற்கிறவங்களும் தன்னோட பீஸ்ட்டை பயன்படுத்தி வேற மாதிரி தண்டனை அட்டாக்லாம் வச்சு இது பண்ண ட்ரை பண்ணுறானுங்க. பட் இருந்தாலும் ஹீரோட பீஸ்ட் அதில் எல்லாத்துலேருந்து தப்பிச்சு தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் மற்றவங்களோட பீஸ்ட் எல்லாம் அதில் சிக்கிறது எல்லாமே ரொம்ப இதுவாக லாக் ஆகிடுது. நம்ம ஹீரோட பீஸ்ட் மட்டும்தான் அதுலேருந்து எல்லாத்துலேயும் ஈஸியாகவே தப்பிச்சு போயிட்டுருக்கு. அதுலேருந்து ஒருத்தர் என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக வெளியே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் அதிலேருந்து ரொம்பவும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஒரு ஈவில் டீமன் மாதிரி வருது, நம்ம ஹீரோட பீஸ்ட்டையே துரத்திட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அதிலெல்லாம் தப்பிக்காமல் இது பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பீஸ்ட் மாதிரி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோட வேர்ல்டு லாக் பண்ணியிருக்க மாதிரி முடிஞ்சு அதுலேருந்து ஒரு நாள் தப்பிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஹீரோட பெட்டும் அது லாக் ஆகிடுது. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம் காய்ஸ். அதே நேரத்தில் அந்த எபிசோடில் பார்த்து ஹீரோ ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வேறு ஒருத்தர் நம்ம ஹீரோட இல்யூஷியல் வேர்ல்டே லாக் பண்ணியிருக்கான். அந்த ஹீரோட பெட்டும் அது மூலமாக லாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ ஜெயிக்க போகிறானா இல்லை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க கைஸ். வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.